மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO கார்த்தி அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் சிலம்பம் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இன்னைக்கு நான் வருதா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அப்போ PRO கார்த்தி சார் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் வரணும்னு சொல்லி டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஜோதி சார் விரும்புகிறாரு அப்படின்னாரு. அப்படின்னு உண்மையிலே அதாங்க இப்போ நடந்துட்டுருக்கு. நன்றி மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு வசனம் வச்சதுக்கு. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. நான் பேச பேச நீங்கள் நல்லா கைத்தட்டல் கொடுத்தாதான். மத்தியானம் வந்து உணவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, யாரும் கவலைப்பட தேவையில்ல, கண்டிப்பாக எல்லாருக்கும் உணவு இருக்கு. PRO கார்த்தி சார், எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடை ஓப்பன் பண்ணோம், சரியா? முன்னாடி போகிற ஆள் நிறையா சாப்பிட்ருவாங்க, அப்புறம் எனக்குலாம் சோறு இல்லாமல் போயிடுது. ஓகே, உண்மைதான், கரெக்டாக சொன்னீங்க பாருங்க. போன ஈவெண்ட்டில் அப்படி தான் சிரிக்கிறாமா, உண்மைதான் அது. போன ஈவெண்ட்டில் எனக்கு இல்லை கடைசியாக பேச வச்சு சோறே காலி ஆகி போச்சு. ஸோ அப்படி இந்த ஈவெண்ட்டில் இந்த சிலம்பம் படத்தோட குழு வந்து வரவங்களை நல்லா வயிறு நிறைய வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அஜித், அதாவது அஜித் சாரை வச்சு ஹிட்டு கொடுத்த பேரர் சார் வந்திருக்காங்க. அதனால் அஜித், கண்டிப்பாக நீ அஜித் சாரோட இடத்துக்கு போறியோ இல்லையோ, அவர் தொட்ட அந்த இடத்த கண்டிப்பாக நீ தொட்டுட்டு தான் வருவேன், நான் வாழ்த்துறேன் அஜித். அதே மாதிரி ஹரிஷ், அவருடைய இரண்டாவது மகன், அவர் வில்லனா நடிச்சிருக்கதா சொன்னார். உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரிஷ் ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் கதாநாயகி மௌனிகா ரெட்டி, அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க, உங்கள் பேர் என்னங்க அப்படின்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இல்லை, சும்மா ஏதோ ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு சொல்லாமல் அவங்க உண்மையை சொன்னாங்க இல்லையா. ஆனால் உண்மையிலேயே அது தெரியுன்றதும் தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை தெரியாத மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் பேசுகிறதெல்லாம் தமிழில் நல்லா தான் பேசுகிறாங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியாதம்மா, அம்மா சத்தியமா. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நமக்கு கோடிக்கணக்கான ஒரு ரசிகரில் ஒருத்தங்க ஆமாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பரமேஸ்வரி மேடம் வந்திருக்கீங்களா? கை காட்டுங்கம்மா. வாழ்த்துக்கள். கொஞ்சம் அப்படியே நான் பேசிட்டே இருக்கேன், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கம்மா. அப்படியே நடந்து முன்னாடி வந்துருங்க. அதாவது ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகனை வந்து அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும், இல்லை இதில் சினிமாவில் தான் ஒரு ஹீரோவாக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி அதற்கு பின்னாடி ஒரு பக்க பலமாக இருந்து, அதனால் பேக் போனா இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அப்படி அந்த தாய் தன்னுடைய மகன் ஸ்டேஜில் ஏறி அந்த சால்வை வாங்கும் போதோ, ஒரு படித்து பட்டம் வாங்கும் போதோ, இல்லை இந்த படத்துக்கு அவார்டு வாங்கும் போதோ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த தாய்க்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போடுங்க. மாஸ்டர், நீங்க மாஸ்டர் நிரூபிச்சிட்டீங்களா? இந்த சுத்துறீங்களா? நன்றிம்மா. ஏன்னா ஒரு வீட்லேயும் அந்த தாய் குலங்கள் தான் தன்னுடைய கணவரையும் பசங்களையும் கோபமாக இருக்கும்போதும் சரி, இல்லை வேற எதுனா சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, அதை தட்டி கொடுத்து அப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது அந்த தாய் தான். உங்களுக்கு என் மனமார்ந்த ஈஸ்வரியா பரமேஸ்வரி ரெண்டா? மேடம், தவறாக எடுத்துக்காதீங்க, எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப்லாம் செக் பண்ணுங்க அவரை. ஈஸ்வரி பரமேஸ்வரியா, குட் காம்பினேஷன்.